வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MIMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடு சேல்ஸுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு ஒரு யூனிக்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் மாதிரியும் கட்டியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் இல்லாமல் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் கட்டியிருக்காங்க அவங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸ் பண்ணணுன்னா எப்படி அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றத மைண்டில் வச்சு கட்டின மாதிரியே கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், லேண்ட் ஏரியா 1950 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வரும்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நமக்கு பேஸாக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி ஹைட் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த இதுதான் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 6 அடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி மைண்டில் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீட்டுக்குள்ளே டியூப்ளெக்ஸாக கட்டியிருக்காங்க. இது வந்து உள்ள ஒரு டபுள் பெட்ரூமும், சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு டியூப்ளெக்ஸ் மாதிரி ஒரு பாதியில் ஒரு 40% மட்டும் தான் உள்ள டியூப்ளெக்ஸுக்கு ஒரு ரூம் மட்டும் வச்சு கட்டியிருக்காங்க. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தனியாக நமக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா வெளியும் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்து தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. நம்ம அதை டியூப்ளெக்ஸாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் பார்த்திங்கன்னா இந்த மாடியில் போயிட்டு அப்படியே ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது அந்த உடச்சி டோராக பண்ணிடலாம் அதை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ரூம் அட்டாச் பண்ணுறதுனா அன்றைக்கி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை. ரெடி டு ஆக்குபை இந்த டியூப்ளெக்ஸ் மாதிரி உள்ளே போகிறதுக்கு. நமக்கு பழைய வீடுன்றதால பார்த்தோன்னா அந்த மாடலில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உள்ள எல்லா என்ட்ரன்ஸுமே பண்ணியிருக்காங்க. இந்த கவ் வடியில் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங். இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க பெயிண்டிங்கு கிச்சன். ஸோ செமி ஃபர்னிஷ்டு மாதிரி தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறது. ஸோ இது நம்ம வந்து பெரிய செலவு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு அப்படியே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். இந்த டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு உட்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த UPVC இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி வாங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ UPS ஏதாவது யூஸ் பண்ணுறதா அந்த இடத்துல வச்சுக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தோன்னா கப்போர்டு ஒர்க்கு எல்லா ரூம்லையுமே உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் எல்லா சைட்லையுமே நல்லா இருக்குங்க. அதே போல் ரெஸ்ட் ரூம். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜன்னலோட குவாலிட்டியை பார்த்தாலே நம்ம வந்து இந்த டிசைனு இது எத்தனை வருஷம் இருக்கும், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றதை நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நல்லா தாங்க லைக் பண்ணி கட்டியிருக்காங்க. அது ஓன் யூஸுக்காக கட்டினது தான். இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே பேக் சைடில் போகிற மாதிரி கதவு வச்சுருக்காங்க. ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அப்படியே நீங்கள் வெளியே வந்துடலாம். உள்ள கிச்சனுக்கு இந்த கேப்பில் நமக்கு ஒரு பூஜை ரூம். இதுக்கும் வென்டிலேஷன் பாருங்கள். சூரிய ஒளி பார்த்திங்கன்னா நேராக சாமி ரூமில் கடவுள் மேலே படுற மாதிரி வச்சுருக்காங்க. போர் மோட்டாரு, வெளியே இண்டிவிஜுவலாக காமன் ரெஸ்ட் ரூம். ஸ்பேஸ் ஒரு 5 அடி விட்டுருக்காங்க. தென்னை மரம் பாருங்கள், தேங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த டியூப்ளெக்ஸ் கண்டிஷனில் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த டியூப்ளெக்ஸ் வந்துட்டோம். இதில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. பால்கனி எடுத்து பார்க்கலாம்.
ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. மேலும் நமக்கு அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பால்கனி, அடுத்து இந்த ஹால்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி. ஓகேங்களா? இங்கேருந்து இந்த பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இதில் நம்ம அந்த யூனிக்கான்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸில் மேலே எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்றத அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டெப்ஸ் ஏறினோடனே ஃபுல்லாக அப்படியே விட்டாங்க. நம்ம இதில் ஒரு டோர் வச்சுட்டு இதை ஒரு பெட்ரூம் வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே க்ளோஸ் பண்ணுறதா டியூப்ளெக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே இன்னொரு 1 BHK ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ரைம் லொக்கேஷனு. இதுதான் அந்த பிரிட்ஜு. இது ஏறி இறங்கினோடனே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு.